ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்ஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 2 ஆளாக்கு எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட இதெல்லாம் கலந்து தான் தண்ணியில் போட்டு தான் நான் வேக வச்சுட்டு இந்த ரைஸ் வடிச்சிருக்கிறேன். ரைஸ் ஆறட்டும், வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு. இது நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் வந்துடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது. இப்போ இது கூட கேரட்டும் முட்டைக்கோஸும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் பீன்ஸு, இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 பீஸ் முட்டைக்கோஸு, இதையும் நல்லா நீளமாக நைஸாக கட் பண்ணியிருக்கிறோம், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும்தான், இந்த காய்க்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம வடித்து எடுத்துருக்குறோம். சோயா சாஸு நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலந்துட்டு கிளறி விட்டுடலாம். எல்லா காய் எல்லாமே ஒரு மீடியமான ஒரு வெந்திருக்குது. இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் அதில் கலந்துடலாம். இப்போ கொஞ்சமாக அந்த சாதத்துக்கு மேலே சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 2 குடமிளகா கட் பண்ணது, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து காய் ரைஸு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல சூடு வரணும் சாதம். அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும், பொறுமையாக கிளறி விடலாம். ரைஸுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கம்மியாக இருக்குது. எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்து விட்ருங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுறலாம். தீயை வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக தான் இது கலரணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் எல்லாமே, காய் ரைஸ் எல்லாமே. ரைஸில் கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ சாஸு சேர்த்துக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சமாக புளிப்பு வரணும். அதுக்காக புளிப்பு ரொம்ப ஆயிடக்கூடாது, லேசாக போட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா மொத்தமே 1 ஸ்பூன் தான் இருக்கும். அவ்வளோதான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப சேர்த்துக்கிட்டோன்னா புளிப்பு சுவை ரொம்ப ஆகிடும். கம்மியாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக தான் இது நம்ம சேர்த்துருக்குறோம். இது நல்ல சூடு வரணும் சாதம். சாப்பாடு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்குறேன், பெப்பர் தூள். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது 4 ஆள் சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம் சாப்பாடு.
அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்குறேன். பொறுமையாக கலந்து விட்டுறலாம். நல்ல சாதத்தை கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட 1 பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸு ரெடி. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம ரொம்ப ஆயில் சேர்க்கலை. இதில் நான் ஒரு 50 எண்ணெய் சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். நிறைய ஆயில் இதில் இல்லை. கரெக்டாக நம்ம ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு காயெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணோன்னா இதே மாதிரி வீட்டில் கடையில் செய்கிற மாதிரியே நம்ம வீட்டில் செய்யலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.